சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் எஸ்.வி. சேகர் முடிவு எடுப்பது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்திடம் கடந்த 10 நாட்களாகத்தான் பேசி வந்ததாக தெரிவித்துள்ளார். உண்மையான விசுவாசியாக இருந்து அப்படியே என்ன இவருடைய அன்றைக்கு என்ன பிரச்சனைனா, அது கொடுத்த சீட்டில் கூட நான் அப்படி கம்பீரமாக உட்காருவேன்னு உட்காரல. கொடுத்த பதவிக்கு அப்படியே சீட்டு நுனியிலேயே உட்காந்தோன்னே அங்கே இருக்கிற சில தீய சக்திகள் இவரை தள்ளி விட்டுருச்சு. அவ்வளோதான். இவர் தர்ம யுத்தம் நடத்தின அன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு இவரை போய் நான் பாராட்டிட்டு வந்தேன். கடந்த ஒரு 10 நாளாக நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தினருடைய எத்தனையோ பேருக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையணுன்னா நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணும். நீங்கள் இந்த முடிவு தான் எடுக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவர் சரியான முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். என்றைக்குமே வாழ்க்கையில் 1% கூட அடாடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேமேனு வருத்தப்படவே வைக்காத ஒரு இடமாக திமுக அவர் வைத்துக்கொள்ளும். நான் கலைஞர் காலத்திலேருந்து நான் திமுக எல்லோட நெருங்கி பழகி கொண்டிருப்பவன். கலைஞர் அளவுக்கு மு.க. ஸ்டாலின் ஒரு மகன் பண்ணுவாரான்னு நினச்சாங்க. கலைஞரை விட ஒரு படி மேலான சிறந்த ராஜதந்திரி என்று திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நிரூபித்து விட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.